எப்படி இருக்கின்றீங்க? நானும் வச்சு குயிட்டி பேசுகின்ற நேர்களே, இன்றைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கின்றேன். ஏன்னா என் கூட வந்து ஒரு தாயார், அவங்களோட மகன் இங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பையன் வந்து இப்பதான் SPM தேர்ச்சி பெற்று அவரோட ஸ்லிப் எடுத்துட்டு வந்து இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாரு. அதாவது அவரோட SPM ரிசல்ட் வந்து அற்புதமான ஒரு தேர்வு அவருக்கு கிடைச்சிருக்குது. வாங்க நம்ம அவருக்கே வந்து கேட்போம். அவரால் தமிழ் பேச முடியாது, அதனால நம்ம அவர் வந்து அவர் தமிழ் புரியும், ஆனா அவர் வந்து ஆங்கிலத்துல வந்து பதில் சொல்லுவார். சரிங்களா? உங்க பேரு சொல்லுங்க. என் பேரு ஹரிஷன். பாருங்க, தமிழ் பேச வரான்னு சொல்றோம், தமிழ் பேசிட்டாரு. அற்புதம். கொஞ்சம் கொஞ்சம் முடியும். ஓகே, ரைட். சோ ஹரிஷன், நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? புக்கிமிட்டா பாய்ஸ் ஸ்கூல். ஓகே, புக்கிமிட்டா பாய்ஸ் ஸ்கூல். ஓகே, உங்க SPM ரிசல்ட் என்ன கிடைச்சு உங்களுக்கு? 3A's 2B's. 3A's 2B's. ரைட். சோ அந்த A's வந்து எதுல உங்களுக்கு கிடைச்சிச்சு? எது? What did you get A's for? English, mathematics, science. Alright. So mathematics வந்து A போட்டுருக்காரு. Now 3A's 2Bன்ற போது நீங்க நிறைய பேர் அங்க உட்கார்ந்து நினைச்சிட்டு இருப்பீங்க, இது என்ன ஒரு பெரிய அற்புதமான ரிசல்ட் தான் இது. அப்ப நார்மலா தான் இருக்கு. எல்லா மாணவரும் வந்து 10A 11A வந்து எடுத்திருக்காங்க. நீங்க வந்து 3A 2B கிடைச்சிருக்க மாணவர்கள் வந்து உட்கார்ந்துட்டு நீங்க இது வந்து காணொலி வச்சு காட்டிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படி நீங்க கேட்கலாம். அதுக்கு பதில் நான் உங்களுக்கு கொடுக்க நேர்களே, இது 3A's 2B வந்து ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் இந்த மாணவருக்கு. ஏன்னா இந்த மாணவர் வந்து ஒரு சாதாரணமான மாணவர் கிடையாது. இவர் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்ட். இவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டூடெண்ட். ஆமா, இவர் வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட். எஸ், இவருக்கு வந்து ஆட்டிசம் இருக்கின்றது. சோ ஒரு ஆட்டிசம் இருக்கின்ற மாணவர், இவருக்கு வந்து நிறைய வந்து உடல் ரீதியில வந்து இவருக்கு வந்து தடை இருக்கின்றது. அவருக்கு வந்து பிசிக்கல் சேலஞ்சஸ் இருக்கின்றது. அதையும் தாண்டி அவருக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட் எடுத்திருக்கிறாரு. என்ன ஒரு உண்மையான ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னா, இவர் ஆரம்பத்துல இங்க வரும்போது வந்து FOM4 படிச்சிருந்தாரு. எங்ககிட்ட அக்காண்ட வந்து FOM4 வந்து படிச்சிருந்தாரு. அப்போ FOM4 FOM5 2 வருஷம் இங்க இருந்து படிச்சிருந்தாரு. FOM4 ஆரம்பத்துல வரும்போது அவர் மேத்தமெட்டிக்ஸ்லாம் வந்து ஒரு ஃபெயிலிங் கேட்டகரியில இருந்திருந்தாரு. உண்மை, இது வந்து உண்மை. Am I telling the truth? You were failing before when you came to FOM4 with us, right? In Akka, you were failing prior to that in your maths, am I right? Yeah. Right. So ஒரு ஃபெயிலிங் கேட்டகரியில இருந்திருந்தாரு. அப்ப அவரோட தாயார் வந்து பார்த்து அவரோட சூழ்நிலை சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அவர் வந்து ஆட்டிசம் இருக்கின்றது, இவர் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்ட், உங்களால வந்து உதவி பண்ண முடியுமா? சோ ஒரு கேள்விக்குறிகள் தான் இருந்தாங்க. அதாவது நம்ம உண்மையாக வந்து நம்ம வந்து உதவி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம வந்து சரி நம்ம வந்து உதவி செய்யறோம், நம்ம கிளாஸ் எடுத்துக்கிறோம்னு சொல்லும் போது அவங்களும் வந்து நம்பி அனுப்பி விட்டாங்க. சரி வாங்க, அவங்க தாயார் வந்து பார்த்து அவங்களோட அனுபவத்தையும் அவங்களோட எண்ணத்தையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? மேடம், உங்களோட பேர் சொல்லுங்க மேடம் நேர்களுக்கு. நீங்க வந்து ஹரிஷனோட தாயார். ரைட். மேடம், நீங்க வந்து அக்கா உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு மேடம்? ஃபேஸ்புக்ல இருந்து தான் பார்த்து சரி நீங்க வந்து ட்ரை பண்ணுவோம், உங்களால அவர் உதவி பண்ண முடியுமா, படிச்சு கொடுக்க முடியுமான்னு அதான் மெயின். ஏன்னா உட்காந்து அந்த பேஷன்ஸ் இருக்கணும் அவன் படிச்சு கொடுக்கறதுக்கு. சோ உங்களால முடியுமா அவனோட சிச்சுவேஷன் சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தோம். அற்புதம். உங்களோட கவலை என்னன்னா, ஹரிஷ் வந்து ஸ்பெஷல் சார், அவருக்கு வந்து நார்மல் பிள்ளைங்க மாதிரி அவர் கிடையாது. இங்க உள்ள ஆசிரியர்கள் வந்து முதற்கொண்டு அவரை வந்து வழி நடத்த முடியுமா, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஆமாங்க மேடம், whether we can give him the attention, handle him or not, that was the greatest issue and the question that was running in your mind before you sent him to tuition. Am I right? Because ஹரிஷன் வந்து சாதாரணமா நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஹரிஷன் வந்து அவர் நீளமான டைம் வந்து மணிக்கணக்கா அவங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. அப்ப SPM வந்து நிறைய பாடம் இருக்கின்றது. அப்போ ஒரு பாடம் வந்து அடுத்து அவரு கிளாஸ் வந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து இருந்திருக்கணும். சோ அவரால் அதை வந்து தாக்கு பிடிக்க முடியுமா, அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா, அதே சமயத்துல அவர் வந்து போக்கஸ் பண்ண முடியுமா? ஹரிஷன் வந்து அப்பப்போ வந்து சில வந்து இமோஷனல் ஃபிளேர் ஆகட்டும், அவர் வந்து திடீர்னு வந்து உணர்ச்சி வசப்படுவாரு. சோ மத்த பிள்ளைங்க வந்து இவர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, மத்த மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்களா இவரோட சூழ்நிலை, இவர் கிளாஸ்ல இருந்தாங்க மத்த மாணவர்கள் வந்து ஒரு இடைஞ்சலா இருக்குமா, இதெல்லாம் அவங்க மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த டியூஷன் சென்டர் முதற்கொண்டு இந்த மாணவர் ஹரிஷன் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எடுத்துக்கொள்வாங்களா அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருந்துச்சு. அப்ப எங்க வந்து பார்த்து பேசும்போது நாங்க வந்து சரி நாங்க வந்து எடுக்கிறோம்னு சொல்லும் போது, ஏன்னா நாங்க ஹரிஷன் வந்து வந்து ஆட்டிசம் சார் கிடையாது. இது முன்பு வந்து எங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி மாணவர் வந்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் எங்க வந்து அனுப்பி எங்கள்கிட்ட வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. சோ எங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால சரி நாங்க வந்து ஹரிஷன் வந்து ஹேண்டில் பண்றோம்னு நாங்க வந்து சொல்லியிருந்தோம். சோ அவர் ஆரம்பத்துல வரும்போது நிச்சயமாக வந்து ஒரு சவாலா தான் எங்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா அவர் எங்க சிஸ்டம்ல வந்து அவர் பார்க்கப்படல. அப்ப நான் சொல்ற மாதிரி
நீண்டமான வந்து டைம் லாங் ஹவர்ஸ் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல, அவரால் உட்கார்ந்துட்டு படிக்க முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்ப நிறைய வந்து டென்டர்னா வாய்ஸ் பண்ணாரு, நிறைய இமோஷனல் பிரேக். அப்ப அவர்கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் டெக்ஃபுல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். சோ இங்க மெக்கானிக்ஸ் டியூஷன் சென்டர்ல வந்து டீச்சர்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து சைக்காலஜி பேக்ரவுண்ட் இருக்கனால, எனக்கும் வந்து சைக்காலஜி பேக்ரவுண்ட் இருக்கு, செக் ராணி வந்து சைக்காலஜி பேக்ரவுண்ட் இருக்கு, செக் நிஷாவும் சைக்காலஜி பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த மாதிரி மாணவர்கள் வந்து எப்படி அணுகணும்னு எங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு. சில சமயத்துல வந்து நான் வந்து அரிசன் கிட்ட வந்து கொஞ்சம் ஹார்டா இருந்தான் அவரோட ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு. அவர்கிட்ட நான் சொல்லி ஆகும், இல்ல எனக்கு இதுதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி நான் செய்ய வைக்க வேண்டியதாக இருந்துச்சு பாடத்தெல்லாம். பட் அதே சமயத்துல அவரை வந்து உட்காந்து மோட்டிவேட் பண்ணி அவரை வந்து புரிய வச்சு அவருக்கு வந்து நண்பனா வந்து அவர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட் அதுக்குன்னு சில வழிகளா இருந்துச்சு, அது நம்ம வந்து கையாளணும். சோ இது ரெண்டுமே நாங்க வந்து ஒரு பேலன்ஸா தான் நாம வந்து செஞ்சிருந்தோம். பட் இந்த 2 வருஷம் படிக்கும் போது நான் வந்து அவர்கிட்ட ஒவ்வொரு தடவையும் வந்து நான் அவர்கிட்ட வந்து அவரை புஷ் தான பண்ண ஒழிய நான் ஒன் மூமெண்ட் கூட அவரை வந்து நான் சிம்பத்தைஸ் பண்ணவே கிடையாது. சில நேரத்துல என்னோட மனசை வந்து நான் வந்து கட்டுப்படுத்தணும், அவரோட பாவம் பார்க்காம. ஏன்னா நான் அவரோட சூழ்நிலை பார்த்து நான் பாவம் பட்டேன்னா நான் அவருக்கு நியாயம் தர்மம் செய்ய முடியாம போயிடும். அப்ப நான் அவரை வந்து அடுத்த கட்டம் அவரை புஷ் பண்ண முடியாம போயிடும். I cannot feel pity or sorry for him. I have to contain my emotions. I have to be hard so that I push him further. Because சில நேரத்தில் நான் அவரை புஷ் பண்ணும்போது மற்ற மாணவர்கள் வந்து அவர் வந்து பரிதாபப்படுவாங்க. அப்ப அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அவரால் பதில் கொடுக்க முடியாத போது மற்ற மாணவர்கள் உடையந்து அவர் வந்து உதவி பண்றதுக்கு வருவாங்க, அந்த பதில் கொடுக்கறதுக்கு வருவாங்க. அப்ப நம்ம மற்ற மாணவர்கள் வந்து அவங்களை வந்து தடுத்து இல்ல நீங்க வந்து கொடுக்காதீங்க, நீங்க அவர் வந்து ஆக்சுவலி உதவி பண்ணல, நீங்க அவருக்கு வந்து அதர்மம் தான் நீங்க வந்து செய்வீங்க, அப்ப நீங்க பதில் கொடுக்கும்போது அவர் சொந்தமா யோசிக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி வந்து சாப்பாடு எதிர்நோக்கிறதா இருந்துச்சு. அப்ப அந்த மாணவர்கள் வந்து அவர் மேல பரிதாபப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த மாணவர்களையும் வந்து புரிய வச்சு அதே நேரத்துல ஹரிஷனையும் வந்து புஷ் பண்ணி கொண்டு வர்றது சுலபம் கிடையாது. உண்மை இது வந்து ஒரு சவாலான ஒரு விஷயம். நிறைய சவால் நான் வந்து எதிர்நோக்கணும். சோ ஹரிஷன் வந்து சில ஒரு 2 மணி நேரம் முடிஞ்சிட்டோன்னு அவரால் உட்கார்ந்து இருக்க முடியாது. அவர் வந்து கூப்பிட்டு ஒரு கட்டத்துல வந்து அவரை வந்து நான் கண்டிக்கும் போது அவர் அழுது கூட இருந்திருக்கிறாரு. பட் அப்பயும் வந்து என் மனசை வந்து நான் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு அத அடுத்த கட்டத்துக்கு அவரை புஷ் பண்ணி கொண்டு வரது, அவர் உட்காந்து அவரை பேசணும், நான் ஏன் இந்த மாதிரி செஞ்சேன், நான் ஏன் இந்த மாதிரி கடினமா நான் வந்து அவரை வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து தெரிய வைக்கணும். ஏன்னா அவர் வந்து சில நேரத்துல அவர் வந்து நான் வந்து என்னோட சூழ்நிலை இப்படி அப்படின்னு அவரே வந்து அவர் அதை சொல்ல ஆரம்பிப்பாரு, நான் வந்து ஆட்டிசம் சார்ஜ் அப்படின்னு. சோ நம்ம சொன்னோம் இல்ல இது வந்து கிடையாது, நீங்க இதோட வந்து பெட்டரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஊக்குவிப்பு கொடுத்து அவர் வந்து புஷ் பண்ணி கொண்டு வரணும். இன்றைக்கு பாருங்க இவ்வளவு சவாலை எதிர்நோக்கிட்டு அவரோட எஸ்பிஎம் ரிசல்ட் அவர் கிடைக்கும் போது அவர் ஆனந்தத்துல இருந்திருந்தாரு. சோ மேபி அவரோட தாயார் வந்து சொல்லுவாங்க அவர் எஸ்பிஎம் வந்து ரிசல்ட் கிடைக்கும் போது என்ன நடந்துச்சு ஸ்கூல்ல, வாங்க நம்ம அவரோட தாயத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.